தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், அமித்ஷா ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழகம் வராரு. 2 நாள் பயணமாக வராரு. குறிப்பாக முக்கிய தலைவர்கள் எல்லாம் சந்திக்க திட்டம் வைத்திருக்கிறதா சொல்லப்படுது. பாஜகவினுடைய தலைவர், உங்களுடைய இனிய நண்பர் அண்ணாமலை மாற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் இருக்கு. எப்படி சார் இந்த முதல் கட்ட பாருங்க? இல்லை, அவங்க சைடில் அடிமட்ட தொண்டர்கள்லாம் என்கிட்ட சில பேர் பேசும்போது சொன்னாங்க, அண்ணாமலை எந்த நிமிடத்தில் மாற்றப்படலான்றாங்க அப்படின்றாங்க. புரியல, என்ன சார்? அண்ணாமலை எந்த நிமிடத்தில் மாற்றப்படலான்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஏன்னா அவங்க இவங்களெல்லாம் வச்சு நடத்தி பார்த்துட்டாங்க. அவங்க பாஜக ஒன்றிய அரசா மாறினதுக்கு பிறகு அவங்க தமிழ்நாடு அரசியல் எச் ராஜாவை கொண்டு வந்தாங்க. சரி சார். எச் ராஜா ஒரு சில மத்தாப்பு மாதிரி சில ஜிகினா வேலையெல்லாம் காட்டினார். அதுக்கப்புறம் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரோ சொல்லியிருந்தாங்க, இந்த சினிமாக்காரர் கூட்டத்தையெல்லாம் நமிதா போன்ற பிரபல நட்சத்திரங்கள் எல்லாம் கொண்டு போட்டாங்க. ஒன்றும் பருப்பு வேகலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க, இது பிராமணர் அல்லாதவர்களை கொண்டாடைய இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது தெரிஞ்ச பிறகு தான் இவங்க தமிழிசை கொண்டாங்க. தமிழிசை பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவராக இருந்தால் கூட அவங்கள செயல்பட விடாமல் அந்த 3% கூட்டம் ரொம்ப நெருக்கடி. ஆமாம், அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதில் தான் அந்த அம்மா வெளியே போகிற நிலைமைக்கு கட்டாயப்படுத்தினதுக்கு பிறகு பெரும்பான்மையின ஜாதியை நம்ம பகைச்சிக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கவர்னர் பதவியை கொடுத்து ஏறத்தாழ ஓய்வு பெற வச்சுட்டாங்க. கவர்னர் போஸ்ட்னாலும் ஓய்வு பெறது தான், அடுத்தபடி வீட்டுக்கு தான் போகணும். அது மேலே அந்த மாதிரி வெளியே அமைச்சிட்டாங்க. உடனே பட்டியலத்தை சேர்ந்த எல் முருகனை கொடுத்தாங்க. எல் முருகன் சோபிக்கலை. அப்புறம் தான் அண்ணாமலை வேல் யாத்திரை எல்லாம் நடத்தினார். வேல் யாத்திரை என்ன அது அன்னைக்கு நானே தான் கேட்டேன், உன்னுடைய இது சனாதன பிரகாரம் வில் யாத்திரைகள் நடத்தணும்னு. முருகனை வச்சுக்கிட்டு நீ பேசுறதுனாக்க அது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அதை வச்சுக்கிட்டு அவர் கூட்டமே சேரலையே. அந்த வேல் யாத்திரை எடுத்துகிட்டு போய் கூட கூட்டம் சேர்த்துல போலீஸை வச்சு தான் கூட்டம் சேர்த்துனாங்க. ஃபெயிலியர் ஆகிட்டார். ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை கொண்டார். அண்ணாமலை உங்களுக்கே தெரியும், வித்தியாசமான ஸ்டண்ட்டெல்லாம் அடித்தார். சொந்த கட்சிக்காரனே பல்வேறு அசிங்கமான சூழ்நிலையெல்லாம் கொண்டு போய் விட்டு எல்லாம் பண்ணார். பல வகையான ஸ்டண்ட்டு. அவர் எப்படின்னா எதிர்மறையான பிரச்சாரங்கள்னால அவர் பாப்புலர் ஆனார். அது இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி பாப்புலர் ஆனால் அண்ணாமலை வரலைன்னா சீமான் வராமல் இருந்தால் நான்லாம் எங்கே இருந்திருப்பேன், காணாமல் போயிருப்பேன். அவங்க 2 பேர் தான் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாங்க. நான் கும்பிட்றதே அவங்க 2 பேர்த்தை தான். எனக்கு இவ்வளோ புகழ் கொடுத்ததுக்கே நீங்கள் 2 பேர் தான் காரணம். உங்களை வித்தாங்க நான் பொழைக்கிறேன்னு. ஆனால் அவங்கள மாற்றிட்டாங்க. அவர் 2 பேரும் விட்டாங்கன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு விஷயமே எல்லாம் போய்டும். உங்களுக்கு கூட கஷ்டம்தான், உங்களுக்கு கூட கஷ்டம்தான். காமெடியே எல்லாம் போய்டும். சார், இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் அமித்ஷா டெல்லிக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கதாகவும் அவருக்கு புதிய தலைவரை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். நயினார் நாகேந்திரனை பற்றி தான் கட்சி அடிமட்ட தொண்டர்களும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. சொல்கிறாங்களா சார்? இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் வரும்போது நான் பேசிக்கிட்டு இருந்தால் தான் அவங்க ஆட்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நயினார் நாகேந்திரனை போட்டால் நல்லா இருக்கும் சார்ன்ற. ஓஹோ, அது மாதிரி இருக்குது. இல்லாட்டி வானதி சீனிவாசனை எதிர்பார்க்குறேன். ஓ, அவங்க சாய்ஸே அவங்க 2 பேரை தான். யார் யார் சார்? வானதி சீனிவாசன் இல்லாட்டி நயினார் நாகேந்திரன் எடுத்தால் அடிமட அவங்க கட்சியில் கொஞ்சம் பேர் ஒரு 10-15 பேர் நான் பிராமின்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாம் சேர்ந்து பேசுறது இவங்களை தான் சொல்லுவோம். ஏன் சார் இப்போ நான் பிராமின்ஸை நோக்கி பாஜக நகர்ந்தாங்க? பிராமின் பாலிடிக்ஸ் இங்கே எடுக்காதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. விந்திய மலைக்கு கீழே 3% வச்சாக்க பருப்பு வேகாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது சினிமா ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு. அது அப்புறம் விஜய்க்கு அவங்க வெட்டு கட்டினாங்க. விஜயனுடைய வேகத்தை பார்த்தாக்கா அவங்களால தாங்க முடியல. இந்த ஸ்பீடில் போனால் நம்ம என்ன விட்டுட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் விஜய் இல்லையே, இப்போ பிக்சரில் இல்லையே. ஓகே ஓகே, எனக்கு அதை முடிஞ்சு போச்சு. அவர் அதிமுகவில் இருக்கிற ஆட்களை தானே இவங்க வேலை பேசுகிறதும் செங்கோட்டையனை கூப்பிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. ஆக விஜய்ங்கிற ஒரு ஆள் காணாமல் போயிட்ட மாதிரி தானே சார். அண்ணாமலை நீங்களே முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அவர் கட்சியை ஓரளவு கிராம பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு போய் செலுத்தி இருக்கிறார். ஆனால் அண்ணாமலை மீது ஏன் சார் கோவம் வருது? அவரை ஏன் மாற்றுறாங்க? ஏன்னா 2026 வரை வெற்றியை கொண்டு வரலீங்க. வெற்றியை கொடுக்கணும். கர்நாடகா எலெக்ஷன் அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. நான் 50 இடத்துல நிற்கிறது, 49 இடத்துல பாஜக தோற்றதுக்கு காரணமே அண்ணாமலை போய் ஒர்க் பண்ண இடம் தானே. இவர் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணால் அங்கே மாத்திரம் தானே தோத்துச்சு. அதில் தான் ஆட்சியை போச்சு. அதில் ப்ரூவ் பண்ணார்ல. என்கிட்ட வீட்டு கட்சியை ஒழிச்சு கட்டுறேன்னு இல்லையா பாருன்னு காட்டிவிட்டு வந்தார்ல. அப்போ ஏற்பட்ட வெற்றி வீரர் இல்லை அவர். அதில் தான் அவங்க சரி இது சும்மா
ஒரு கம்பி மத்த மாதிரி பளபளப்பு ஒரு ஜிகனா வேலை கட்டிட்டு போகிறதா லாய்க்கு செயல் வீரர் இல்லைங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது அப்போ இருந்தே அவரை மாற்றிடுவாங்கங்கிறத எதிர்பார்த்தாங்க. கர்நாடக தேர்தல். ஆமாம், கர்நாடக தேர்தலில் ஒரு டோட்டல் ஃப்ளாப் 10% ஃப்ளாப் ஆனதுக்கு பிறகு தான் அவரை கைவிடுறதுக்கு முடிவு. அதெல்லாம் பிரயோஜனப்படலேருந்து இப்போ அதிமுக இருக்கும் ஆட்களை எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்த ஆட்களை எல்லாம் இப்போ கூப்பிட்டு மறுபடியும் நீங்கள் கட்சியை ரிவைவ் பண்ணுங்கள், நம்ம கொண்டு வரலான்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதுக்காக தினகரன் எல்லாமே கூட பேசியிருக்காங்கன்ற. ஓகே ஓகே சார். இந்த அண்ணாமலை மீது சில ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க, நிறைய பணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் மக்கள் மத்தியில் இனிமேல் எடுபடாதீங்க. அதெல்லாம் இனிமேல் சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. யார் யோக்கியான்னு கேட்குறான். நான் டேனியல் ஒரு அயோக்கியன் அப்படின்னாக்கா நீ யோக்கியனடாங்க. ஆனால் ஊழல் குற்றச்சாட்டை பேசுறதுல அர்த்தமே இல்லை. உனக்கு கிடைக்கல அதனால தான் நீ பேசுகிறேன்னு தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்கிறது. நீ ஆட்சிக்கு நீ அதான் பண்ண போகிற, ஏன் நீ என்னத்துக்கு பேசுகிறாங்கிறாங்க. அவ்வளோதான். அது ஊழல்லாம் இன்றைக்கி அதை வச்சுட்டு அந்த அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அந்த 3% நடத்துகிற பத்திரிக்கை வேணா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அண்ணாமலை கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸு அந்த எங்கே இருக்குது? எல்லாம் பழைய பேப்பர் கடையில் இருக்குதுன்னாங்க. என்ன சார் சொல்லி அந்த பேப்பர் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அவருக்கே தெரியாது. அது என்ன இருந்ததுன்னு அவருக்கே தெரியாது. அட்லீஸ்ட் இப்போது வாயில் சொல்லலாம்ல. ஒருவேளை 26ஆம் வருஷம் எலெக்ஷன் இருக்கும்போது சொல்கிறாருன்னு அப்போ அதுவெல்லாம் ஒரு தலைவராக இருந்தார். சார் நான் ஒரு சாமானிய தொண்டனாக பயணிப்பேன், என்னுடைய குரல் வலிமையாக ஒலிக்கும் அப்படின்லாம். பின்ன வேறு என்ன சொல்ல முடியும்? பதவி இல்லைன்னு விட்டாங்க. நான் இருந்தாலும் நான் கட்சிக்காக எதுவும் நான் மறக்க மாட்டேன் அது சொல்லிட்டு போனேன். அடுத்த வேறு யாரும் கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு கட்சியில் கூப்பிட்டாங்கன்னா நான் நல்ல தலைமை நோக்கி நான் போகிறேன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசலாம். யாரும் கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. சீமான் மாதிரி தான் நான் தனியாகவே நிற்பேன், தனித்து போட்டியிடுவேன். யார் கூட்டணிக்கு வந்தால் தான் நீ கூட்டணி வைக்கிறதுக்கு ஈக்காக்கா கூட சீந்துறது இல்லை. அதனால் இதெல்லாம் வீரவசனம் பேசிட்டு போல போட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது? அப்படியே ஓடிடும். அவருக்கு அதே ஓவர். எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. சார் இப்போ நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மாற்றத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா கேடி ராகவன் நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவாளர். அந்த பழிவாங்கல் நடவடிக்கை இருக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. எல்லாம் ஒரு குரூப்பு. எல்லாம் 3%காரருக்குல்ல. அதில் அந்த பாசம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் இன்னைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா பிஜேபிங்கிறது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்டதில் நான் பிராமின்ஸ் வர்றாங்கிறதுனால தான் தமிழிசையை வெளியமைச்சாங்க, எல்முருகனை வெளியமைச்சாங்க. இன்றைக்கி அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதானே. நமக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் நான் பிராமின் வந்தால் என்ன அர்த்தங்கிறது தானே அவங்களுக்கு இருக்கும். எஸ்விசேகர்லாம் அதனால தான் வெளியே போயிட்டார், நமக்கு பயன்படாதுன்னு ஓடி போயிட்டார். உருவாக்குனது அந்த அவங்களுக்காக தானே. ஆமாம், அது பிஜேபியில் இந்த பிஏ பிராமின் ஜனதா பார்ட்டி தானே. பாரதிய ஜனதா இவங்களா சொல்லி பிராமின் ஜனதா பார்ட்டி தானே. எல்லா இடத்துலையும் பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அது. இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க, மகாத்மா காந்தி சுட்ட காலத்திலேருந்து அது அவங்க கிட்ட கையில் இருந்த கட்சி தான். இப்போ இந்த அமித்ஷாவை அதிமுகவினுடைய தலைவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதிமுகவையும் பாஜக கூட்டணி உறுதியா சார்? கூட்டணின்னு சொல்லாதீங்க, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு ரெண்டும் ஒரே கட்சி தாங்க. என்ன சார் தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற பேர் பாஜக கட்சி தலைவர் சார் எடப்பாடி கம்பெனி தாங்க பேர், பிரான்ச்சு இது பிரான்ச் அவ்வளோ. இப்போ அந்த பிரான்ச் மேனேஜரை மாத்திர முடியல. இருக்காங்க பிரான்ச் மேனேஜரை பழனிசாமி இருந்தார், சரியாக நடத்தலை. அதனால தான் அதுக்கு முன்னாடி இருந்த பிரான்ச் மேனேஜர் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. செங்கோட்டையன் சரியாக பேசலை போட்டிருக்கு. அதனால தான் அவங்க இன்னும் ஆளை சரியாக செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க. செங்கோட்டையன்கிட்டே அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. இல்லாட்டி பண்ணால் அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் உறுதியாக தெரியுது, பழனிசாமிக்கு பிரச்சனை வந்திருக்குதுங்கிறது தெரியுது. அதனால தான் இப்போ அசம்பிளியில் அடிக்கடி வெளிநடப்பு பண்ணுறதெல்லாம் அதில் தான் இருக்கிறதா காட்டிக்கிறது. நான் கட்சியை நல்லா தான் வச்சுருக்கேன், என்னால் நடத்த முடியுதுங்கிறதுக்கு காரண காரியம் இல்லாமல் இன்றைக்கி வெளியே போனார். நாங்கள் எதுக்காக வெளியே போனார் யாருமே தெரியாதுன்னு. டாஸ்மார்க் ஊழலுக்காக கருப்பு சட்டை எல்லாம் போட்டு அவர் எதுக்காக வெளியே போனார்னு அவருக்கே தெரியாதுன்னாங்க. கவுண்ட் பண்ணி ஜோக்கு தான். எதை ஊற்றுன்னு எனக்கும் தெரியல, எதை குடிச்சிட்டு ஓடுறேன்னு அதுக்கும் தெரியல மாதிரி தான். எதுக்காக வெளியே போனார்னு இது 2 வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. எதுக்காக வெளிநடப்பு போனார்னு யாருமே தெரியாது. சார் டாஸ்மார்க் ஊழலை கவனிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதுதான் பிரச்சனையா? இன்னைக்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் இது வந்திருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு வரலையே, என்னத்தை பேசுறது? டாஸ்மாக் ஊழல் எடுத்து போய்க்கலான்ட்டாங்க. அதான் முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்னார், நல்ல வேலை கருப்பு சட்டை போட்டு வந்தீங்க, காவி சட்டை போட்டு வராமல் வந்துட்டீங்கலாம் சொன்னார். அந்த அளவுக்கு கிண்டலாக போச்சு. ஆக அவருடைய வெளிநடப்பு எல்லாமே காமெடி பீஸாக தானே அவர் இருக்கார். என்றைக்கு அவர் அசம்பிளியில் வீரவசனம் பேசி எதிர்கட்சிகள் அப்படியே திக்கு முக்காட வச்சாருன்னு என்னைக்காவது பழனிசாமி பற்றி பேச்சு வந்துருக்கு? ஒன்றுமே கிடையாது. பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பதவியில் எப்படி நீடிக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருந்தது. அதை தவிர அவருடைய
சாதனை இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த அதிமுகவை ஒன்றிணைச்சு திரும்ப சசிகலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா யாரை போனாலும் எங்கெங்க தொண்டை எங்கெங்க இருக்கிறான். என்னைக்கு நீங்க அமித்ஷா கிட்ட ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு இருக்கீங்களோ உங்க கட்சி தலைமை அங்க அடகு வச்சுட்டு முடிச்சுட்டீங்க, அப்புறம் வந்து தொண்டை பாஜக வருவான் அத்தனை பேரும் எப்படி வருவான்? எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு அமித்ஷா கிட்ட போறீங்க? காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. கட்சி தலைமையெல்லாம் மாத்துறதுக்கு சோனியா காந்தி கிட்டே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? என்ன கூட்டணி இது? உன்னுடைய கூட்டணியில் இருக்கிற மைனர் பார்ட்டி பிஜேபி, மேஜர் பார்ட்டி இல்லை. அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டு அந்த அமித்ஷா சொல்றதை கேட்டுக்கிட்டு பயந்து நடிக்க ஓடியாடுறேன்னா நான் சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு ஆயிடுச்சு இல்லை. பிஜேபியினுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தான் இது, பிரான்ச் மேனேஜர் தான் பழனிசாமிங்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன இது இருக்குது? அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இவர் போகிறாரு, அவர் போகிறாரு, அங்கே இருக்கிற அட்டண்டர்லேருந்து எல்லாத்துக்கிட்டையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சார் சௌக்கியமா ஐயா கிட்ட சொல்லுங்கள் நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். நான் அட்டண்டர் காலையெல்லாம் விழுந்துக்கிட்டு நிற்கிறாங்களே, என்னத்துக்கு அது? அப்படி ஒரு கட்சி இல்லை, தொண்டர்கள் இல்லை. இவங்க அந்த ஜெயிச்ச அந்த எம்எல்ஏக்கள் ஒரு அமலாக்கத்துறைக்கு பயந்த அத்தனை பேர் அவரோட உட்காந்துட்டு இருக்காங்க. தவிர யார் இருக்கா அவங்கக்கிட்ட? அந்த கட்சியே அழிஞ்சு போச்சு இல்லை, இல்லையே இன்னைக்கு அதிமுகவே. அப்படி இருந்தாக்கா ஈரோடு தேர்தலில் வந்து அந்த 45,000 ஓட்டு எங்க சார் எங்க போய் சீமான் வாங்கியிருக்காரு? சீமான் வாங்கி இருக்கணுமே. 24,000 ஓட்டு தானே வாங்க. ஆமாம் சார். அவருக்கு ஏற்கனவே விழுந்த 12,000 ஓட்டு, பாஜக வாங்கின 12,000 ஓட்டு, அந்த 24,000 ஓட்டுக்கு மேலே ஒரு ஓட்டு கொடுக்கலையே. இந்த 45,000 வந்திருந்தாக்கா 70,000 ஓட்டு வந்திருக்கு, டெபாசிட் அது கிடைச்சிருக்கும்ல. அது கூட வரலையே. அதுலேயே ப்ரூவ் ஆகி போச்சுல்ல. அதிமுகங்கிற பேரில் இருந்த அந்த தொண்டர்கள் ஒருத்தம் கூட இல்லை. 45,000 ஓட்டு போட்ட அந்த தொண்டர்கள் ஒருத்தம் கூட இன்னைக்கு அடுத்த 6வது மாதத்தில் காணாமல் போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. அங்கே கட்சியில் ஆள் இல்லை. அதனால தான் செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க, எப்படியா கட்சியை ரிவைவ் பண்ணு. இப்போ செங்கோட்டையன் வச்சு ஒரு 3 நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருகை. ட்ரை பண்ணுவாங்க. பழைய அவர் பெருங்காய டப்பா, பழைய காலத்து ஞாபகம் பெருங்காய. ஆமாம், அந்த பெருங்காய வாசனை வச்சுக்கிட்டு தான் எதாவது பண்ணுவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி சார்.